எங்கள் வீட்டு பசங்க வந்து எப்பயுமே இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சுமா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க டிஃபனுக்கு. சரி பருப்படை செய்யலான்னு நான் வந்து நைட்டே ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பருப்படைனா அப்படின்னு என்னன்னு கேட்டாங்க. நிறைய பேருக்கு இது வந்து வானல் தோசை இல்லை பருப்படை அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் பழகுது. எங்கள் வீட்டு சைடு வந்து இதை வந்து வானல் தோசைன்னு சொல்லுவோம். இப்போ இதை செய்யறதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி, 3/4 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும் அடை. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போகிறோம். நம்ம கீரைலாம் இதில் சேர்த்து செய்கிறதோட்டு பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வந்து ஸ்கூல் டைமில் பசங்களுக்கு கீரைலாம் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தாராளமாக முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். கீரை வந்து நம்ம அப்படியே சேர்த்தா ஒரு சிறு கசப்பு தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு வதக்கிட்டு செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வதக்குனது எல்லாத்தையுமே மாவோடு சேர்த்து துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் மீடியமாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரைச்சி எடுத்து கல்லில் இந்த மாதிரி தோசை பதத்துக்கு ஊற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து 2 சைடும் போட்டு திருப்பி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான பருப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு